நிலாவோட உரிமையை தனக்கு சொந்தம்னு சொன்னாரு. எப்படி தெரியுமா? 1967 பல நாடுகள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல எந்த நாடும் விண்வெளியில இருக்கிற கோள்களை சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஆனா தனிநபரோ இல்ல கம்பெனியோ சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல. இதத்தான் டென்னிஸ் ஹோப் பயன்படுத்திக்கிட்டாரு. அவரு அமெரிக்க அரசாங்கத்துல நிலா தனக்கு சொந்தம்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டு லூனார் எம்பசின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நிலா நிலத்தை விற்க ஆரம்பிச்சாரு. 1 ஏக்கர் நிலா நிலம் $20ன்னு வித்தாரு. அதுக்கு நிலத்தோட அட்சரேகை தீர்க்கரேகை எல்லாம் போட்டு ஒரு பத்திரமும் கொடுத்தாரு. நிலா மட்டும் இல்ல, செவ்வாய், வெள்ளி, இன்னும் பல கோள்களையும் விற்க ஆரம்பிச்சாரு. மொத்தம் 60 கோடி ஏக்கர் நிலத்தை வித்து பல மில்லியன் டாலர் சம்பாதிச்சாரு. சில பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் கூட நிலா நிலம் வாங்குனாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சட்ட வல்லுநர்கள் இதுக்கெல்லாம் எந்த சட்டப்பூர்வமான மதிப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. சர்வதேச சட்டப்படி தனிநபர்கள் கோள்களை சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனாலும் டென்னிஸ் ஹோப் நிலா நிலத்தை வித்துக்கிட்டே இருந்தாரு. அதனால இவர் ரொம்ப வித்தியாசமான நிலா ரியல் எஸ்டேட் வியாபாரின்னு சொல்றாங்க. சுருக்கமா சொல்ல போனா ஒரு சட்ட ஓட்டைய பயன்படுத்தி நிலா நிலத்தை வித்து சம்பாதிச்சவர் தான் டென்னிஸ் ஹோப்.